ஒரு 5 ஸ்டார் ஹோட்டல், சகல வசதிகளும் கிடைக்கக்கூடிய 5 ஸ்டார் ஹோட்டல். அதுவும் அந்த ஹோட்டல் வானத்துல இருந்தா எப்படி இருக்கும்? அந்த மாதிரி ஒரு 5 ஸ்டார் ஹோட்டல் தான் கிங்ஃபிஷர் ஏர்லைன்ஸ் அப்படின்னு இதை அறிமுகப்படுத்தினாரு விஜய் மல்லையா. ஆனா இன்னைக்கு அந்த ஏர்லைன்ஸ் இல்ல. ஒரு காலத்துல கெத்தா சுத்திட்டு இருந்த ஜெட் ஏர்வேஸ் இன்னைக்கு காணாம போச்சு. கலாநிதி மாறன் தொட்ட பிசினஸ் அனைத்துமே வெற்றி தான். ஆனா ஸ்பைஸ் ஜெட் நிறுவனம் மட்டும் தோல்வி அடைந்தது. அவரால் எவ்வளோ முயற்சி பண்ணியும் அந்த ஸ்பைஸ் ஜெட் நிறுவனத்தை காப்பாற்றவே முடியல, லாபமா மாற்றவே முடியல. திரும்ப அந்த நிறுவனத்தை வித்துட்டு வெளியே வந்துட்டார். இந்திய அரசாங்கத்தால ஏர் இந்தியா நிறுவனத்தை லாபமா நடத்த முடியலன்னு சொல்லி டாடா கிட்ட வித்துட்டாங்க. இருக்கிறதுலேயே ரொம்ப ரொம்ப கஷ்டமான பிசினஸ்னா இந்த விமான சேவை சர்வீஸ் பிசினஸ் தாங்க. ஆனா இத்தனை போட்டிக்கும் சவால்களுக்கும் நடுவுல எப்படி இந்த இண்டிகோ மட்டும் அசைக்க முடியாத ஒரு இடத்தை பிடிச்சாங்க. இந்திய விமான சேவை சர்வீஸ்ல ஒரு அரசன் மாதிரி நிற்கிறாங்க. இன்னைக்கும் இந்தியாவில் இருக்கக்கூடிய ஏர்லைன்ஸ் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஒன்று நஷ்டத்தில் ஓடிட்டு இருக்கோம், அப்படி இல்லைன்னா லாபமும் இல்லாமல் நஷ்டமும் இல்லாமல் போயிட்டு இருக்கோம். எந்த ஏர்லைன்ஸும் லாபத்தில் இயங்கல. ஆனால் இண்டிகோ நிறுவனம் மட்டும் லாபத்தில் இயங்கிக்கிட்டு இருக்கு. இது வெறும் அதிர்ஷ்டம் இல்லைங்க, மிகச்சிறந்த பிசினஸ் மூளை. 2 நண்பர்கள் சேர்ந்து கண்ட கனவு எப்படி இந்தியாவோட நம்பர் 1 ஏர்லைன்ஸ் நிறுவனமா மாறுச்சுங்கிற அந்த சுவாரஸ்யமான கதையை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். எண்ணுவதெல்லாம் உயர்வு. நான் உங்கள் ஜேஆர். இந்த இண்டிகோ நிறுவனத்தை தொடங்கினது 2 பேர், ராகுல் அண்ட் ராகேஷ். இந்த கதையோட முதல் ஹீரோ ராகுல் அவர்களை பத்தி பார்க்கலாம். ராகுலோட அப்பா அவர்கள் டெல்லியில ஒரு டிராவல் ஏஜென்சி பிசினஸ் தாங்க பண்ணிட்டு இருந்தாரு. சின்ன வயசுல இருந்தே ராகுலுக்கு பிசினஸ் மேல ஒரு ஆர்வம். அதனால கனடாவில் இன்ஜினியரிங் முடிச்சுட்டு அப்பாவோட பிசினஸ்ல ஹெல்ப் பண்ணலாம் அப்படின்னு அப்பாவோட பிசினஸ்குள்ள வராரு. இவர் அப்பாவோட பிசினஸ்குள்ள வந்து பார்த்த பிறகுதான் தெரியுது அப்பாவை அவங்க கூட இருக்க நிறைய பேர் ஏமாத்திக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு. டெல்லி எக்ஸ்பிரஸ் அப்படின்ற இந்த நிறுவனம் இவங்க அப்பா தொடங்கினது தான். ஆனா அப்பா கூட இருந்தவங்களே நிறைய பேர் அப்பாவோட பணத்தை ஏமாத்திட்டு இருக்காங்க. அதனால அவங்களோட சண்டை போட்டு அப்பாவும் ராகுல் வெளியே வந்துட்டாங்க. அதன் பிறகு ராகுல் அப்பாவோட சேர்ந்து 1989 இன்டர் குளோப் என்டர்பிரைசஸ் அப்படின்னு ஒரு நிறுவனத்தை உருவாக்குனாரு. இதுவும் ஒரு டிராவல் ஏஜென்சி தான். ஆரம்பத்தில் விமான டிக்கெட் புக்கிங், வர்றவங்களுக்கு தங்குமிடம் அப்படின்னு சின்ன சின்னதாக பண்ணிட்டு இருந்தாரு. அதை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா டெவலப் பண்ணார். கிட்டத்தட்ட 14 வருடங்கள் நிறுவனத்தை சரியா நடத்தி லாபமா மாத்தின பிறகுதான் ராகுலுக்கு அந்த ஐடியா வந்தது. நம்ம ஏன் மற்ற ஏர்லைன்ஸ் நிறுவனத்துக்கு டிக்கெட்டை புக் பண்ணி கொடுக்கணும், நம்மளே சொந்தமா ஒரு ஏர்லைன்ஸ் ஆரம்பிச்சா எப்படி அப்படின்னு அவருக்குள்ள ஒரு ஆசைங்க. ஏன்னா 2003 காலகட்டத்தில் இந்திய அரசாங்கம் இந்த மாதிரி புதுசா ஏர்லைன்ஸ் துறைக்குள்ள வர்றவங்களுக்கு ஏகப்பட்ட சலுகைகளை அறிவித்தது. இவங்க டிராவல் ஏஜென்சி அப்படின்றனால இவங்க கிட்ட எக்கச்சக்கமான டேட்டா இருந்ததுங்க. எந்த ஊர்ல இருந்து எந்த ஊர்களுக்கு அதிகமான ஃப்ளைட்டை விடலாம், எப்போ ஃப்ளைட் ரேட்டை அதிகரிக்கலாம், எப்போ ஃப்ளைட் ரேட்டை குறைக்கலாம், முக்கியமா கஸ்டமர் டீடைல்ஸ் டேட்டா. அதாவது விஐபிஸ் எப்போ டிராவல் பண்ணுவாங்க, எந்தெந்த ஊர்களுக்கு டிராவல் பண்ணுவாங்க அப்படின்ற பெரிய டேட்டா அவங்க கிட்ட இருந்தது. அதனால நம்மளே ஏன் ஒரு விமான நிறுவனத்தை தொடங்கக்கூடாது அப்படின்னு ஒரு எண்ணம் வருது. ஆனால் விமான தொழிலில் அனுபவம் இல்லாமல் இறங்கினா கையை சுட்டுக்க வேண்டியதுதான். அப்பதான் அவருக்கு ஒரு நண்பர் கிடைக்கிறாரு. அவர் தான் இந்த கதையோட 2வது ஹீரோ, ராகேஷ் கங்வால். ராகேஷ் கங்வால் இவரும் சாதாரண ஆள் இல்லைங்க. ஐஐடி கான்பூர்ல படிச்சவர், அமெரிக்காவில் MBA முடிச்சவர். அது மட்டும் இல்லாமல் யுனைடெட் ஏர்லைன்ஸ்ல வேலை பார்த்தாரு. அதன் பிறகு ஏர் பிரான்ஸ் நிறுவனத்தோட வைஸ் பிரசிடென்டா இருந்தார். அதன் பிறகு US ஏர்வேஸ்னு மிகப்பெரிய நிறுவனத்தோட CEOவா இருந்தார். விமான தொழில்னா என்ன அப்படின்னு கரைச்சி குடிச்சவர், அதுல எப்படி லாபம் பார்க்கலான்னு சரியா தெரிஞ்சவர். 1985 இவங்க 2 பேரும் சிகாகோவில் மீட் பண்றாங்க. ராகுல் பாட்டியா கிட்ட பிசினஸ் அறிவும் முதலீடும் இருந்தது. ராகேஷ் கங்வால் கிட்ட டெக்னிக்கல் நாலேஜ் இருந்தது, அனுபவமும் இருந்தது. நாம 2 பேரும் சேர்ந்தா இந்தியாவோட விமான துறையே மாத்தி காட்டலாம் அப்படின்னு முடிவு பண்றாங்க. அப்படி உருவானது தான் இண்டிகோ. 2005 இண்டிகோ அப்படின்ற நிறுவனத்தை ஆரம்பிக்கிறாங்க. பொதுவா ஒரு விமான கம்பெனி ஆரம்பிக்கிறாங்கன்னா என்ன பண்ணுவாங்க, முதல்ல 2 விமானத்தை வாடகைக்கு எடுப்பாங்க, ஓட்டி பார்ப்பாங்க. முக்கியமான இடங்களான மும்பை டு சென்னை, மும்பை டு டெல்லி அப்படின்னு அந்த இடத்துக்கெல்லாம் சர்வீஸ் கொடுப்பாங்க. லாபம் வந்தா அடுத்தடுத்த விமானங்கள் வாங்குவாங்க இல்லையா. ஆனால் இண்டிகோ என்ன பண்ணாங்க தெரியுமா, பாரிஸ்ல நடந்த ஏர் ஷோல ஒரே அடியா 100 விமானங்களுக்கு ஆர்டர் கொடுத்தாங்க. உலகமே மிரண்டு போய் பார்த்துச்சு. யாருப்பா இவங்க, இன்னும் ஒரு விமானம் கூட பறக்க விடல, சர்வீஸே ஆரம்பிக்கல, அதுக்குள்ள 100 விமானத்துக்கு ஆர்டர் கொடுத்திருக்காங்க அப்படின்னு எல்லாருமே ஆச்சரியப்பட்டாங்க. அதுவும் அன்னைக்கு காலகட்டத்தில் இந்தியா முழுக்க போயிங் ரக விமானங்கள் மட்டும்தான் ஓடிட்டு இருந்தது. ஆனால் இவங்க போயிங் நிறுவனத்துக்கு ஆர்டர் கொடுக்காமல் ஏர்பஸ் அப்படின்ற நிறுவனத்துக்கு ஆர்டர் கொடுத்தாங்க.
சரி, இவங்க ஏன் ஏர்பஸ் நிறுவனத்துக்கிட்ட இருந்து விமானங்களை வாங்கணும்னு முடிவு பண்ணாங்க? ஏன் அப்படின்னா ஏர்பஸ் நிறுவனம் தான் எரிபொருள் சிக்கனத்துக்கு சிறந்தது. இது போயிங் விமானத்தை விட 10% எரிபொருளை மிச்சப்படுத்தும். 10%ன்றது ஒரு பெரிய விஷயம். அதாவது தோராயமா இப்போ சென்னையில இருந்து மதுரைக்கு வர ஒரு 100 லிட்டர் பெட்ரோல் எடுத்துக்கும் அப்படின்னா ஏர்பஸ் விமானம் வெறும் 90 லிட்டர் பெட்ரோல் தான் எடுத்துக்கும். செமல இந்தியாவில் ஃப்ளைட் பிஸ்னஸில் 40% செலவு பெட்ரோலுக்கு தான் போகும். அங்கேயே மிச்சம் பிடிக்க முடியும் அப்படின்னா இவங்களால கம்பெனியை சிறப்பாக நிர்வகிக்க முடியும் அப்படின்னு அவங்களுக்கு புரிஞ்சிருச்சு. அது மட்டும் இல்லாமல் மொத்தமாக 100 விமானம் ஆர்டர் பண்ணதால ஏர்பஸ் கிட்ட இருந்து கிட்டத்தட்ட 50% டிஸ்கவுண்ட் விலையில விமானங்களை வாங்கினாங்க. இதுதான் ராகேஷ் கங்வாலோட சாமர்த்தியம். அதாவது ஒரு விமானத்தினுடைய விலை 10 கோடி ரூபாய் அப்படின்னா வெறும் 5 கோடி ரூபாய்க்கு அந்த விமானத்தை வாங்கிட்டாங்க. அவர் ஏற்கனவே இது மாதிரி நிறைய ஃப்ளைட் நிறுவனங்களில் வேலை செய்ததால அவருக்கு நல்ல கான்டாக்ட் இருந்தது. அதன் மூலம் எப்படியோ இந்த ஆஃபரை முடிச்சிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் ஏர்பஸ் நிறுவனம் இந்தியா அப்படின்ற மார்க்கெட்டில் நம்மளோட விமானங்கள் ஓடணும் அப்படின்னு ஆசைப்பட்டாங்க. அதனால அவங்களும் இந்த குறைந்த விலைக்கு விமானங்களை கொடுக்க சம்மதிச்சாங்க. அதுலேயும் இப்போ மொத்தமாக 100 விமானங்கள் வாங்கிக்கிறோம் அப்படிங்கிறது தான் கான்ட்ராக்ட். ஆனால் அந்த மொத்த 100 விமானங்களுக்கான பணத்தையும் உடனே கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. 45 நாட்களுக்கு ஒரு முறை ஏர்பஸ் ஒரு புது விமானத்தை டெலிவரி பண்ணுவாங்க. ஸோ 45 நாளைக்கு ஒரு முறை இவங்களும் அந்த புது ஒரு விமானத்துக்கான பணத்தை மட்டும் கொடுத்தா போதும். அப்போ 45 நாளைக்கு ஒரு விமானம் அப்படின்னு கணக்கு பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட 12வது வருஷத்துல தான் அவங்க 100வது விமானத்தை வாங்கி இருப்பாங்க. இந்த 12 வருடங்களுக்குள்ள நாம நம்ம வியாபாரத்தை பெருக்கிடணும் அப்படின்றது இந்த இண்டிகோ நிறுவனத்தோட கணக்கு. 12 வருஷம் கழிச்சு நீங்க ஒரு விமானம் வாங்கணும்னா அது எவ்வளவு விலை இருக்கும்? கண்டிப்பா விலை கூடி இருக்கும். ஆனால் இப்ப கம்மியான விலையில வாங்கிட்டாங்க. அதுவும் 50% தள்ளுபடி விலையில வாங்கிட்டாங்க. யோசிச்சு பாருங்க. மாஸ்டர் பிளான்ல அச்சாண்டா பால்லே 6 இல்ல. இந்த மாதிரி பல வித்தியாசமான முயற்சிகளை இண்டிகோ நிறுவனம் கடைபிடிச்சாங்க. அதுல சிலவற்றை இப்போ உங்களுக்கு சொல்றேன். முதல் பாயிண்ட் சேல் அண்ட் லீஸ் பேக் மாடல். அதாவது இப்போ இண்டிகோ நிறுவனம் ஏர்பஸ் கிட்ட இருந்து ஒரு விமானத்தை வாங்கின உடனே அதை இன்னொரு லீசிங் கம்பெனிக்கு வித்துருவாங்க. அதாவது இவங்க வாங்கின விலையை விட கொஞ்சம் கூடுதலா விலை வச்சு ஒரு லீசிங் கம்பெனி கிட்ட வித்துருவாங்க. வித்துட்டு அதே விமானத்தை அவங்க கிட்ட இருந்து லீஸுக்கு குத்தகைக்கு எடுத்து ஓட்டுவாங்க. இதனால என்ன லாபம்? விமானத்தை வாங்குறதுக்கான பெரிய முதலீடு கையில தேங்காது. விமானத்தை விற்கும் போது உடனே அந்த லாபம் உங்களுக்கு வந்து கிடைச்சிடும். 6 வருஷத்துக்கு அப்புறம் பழைய விமானத்தை திருப்பி கொடுத்துட்டு புது விமானத்தை லீஸுக்கு எடுத்துப்பாங்க. இதனால மெயின்டெனன்ஸ் செலவு ரொம்ப ரொம்ப மிச்சம். செமல 2வது பாயிண்ட் சிக்கனம், லோ காஸ்ட். அதாவது மற்ற ஏர்லைன்ஸ் எல்லாம் பயணிகளுக்கு ஃப்ரீ சாப்பாடு, பிஸ்னஸ் கிளாஸ் சீட்டு, டிவி அப்படின்னு ஆடம்பரமாக கொடுத்துட்டு இருந்தப்போ இண்டிகோ ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருந்தது. எங்களுக்கு தேவை நீங்க ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு பாதுகாப்பா சரியான நேரத்துக்கு போய் சேரணும். 1 மணி நேரம் பயணத்துக்கு எதுக்கு சாப்பாடு, காப்பி, டீ எல்லாம்? அப்படி உங்களுக்கு சாப்பாடு வேணும்னா காசு கொடுத்து வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. பிஸ்னஸ் கிளாஸ்னு ஒன்று கிடையவே கிடையாது. எல்லாருக்கும் ஒரே மாதிரி சீட்டு தான். இன்னும் சொல்ல போனால் பஸ்ஸில் இருக்க மாதிரியான சீட்டு தான் அங்கே இருக்கும். ரொம்ப சொகுசு சீட்டெல்லாம் இருக்காது. இதனால பராமரிப்பு செலவு ரொம்பவே குறைஞ்சிது. ஆனால் மற்ற நிறுவனங்களை விட கம்மியான விலையில் டிக்கெட்டை கொடுத்தாங்க. அதனால இண்டிகோவுக்கு நிறைய பயணிகள் வந்தாங்க. முக்கியமாக நேரம் தவறாமை. ஒரு விமானம் தரையில் நிற்கிற ஒவ்வொரு நிமிஷமும் அந்த கம்பெனிக்கு நஷ்டம். தரையில் நிற்கிற டயத்துக்கு அந்த விமான நிலையத்துக்கு காசு கொடுக்கணும். விமானம் பறந்துக்கிட்டே இருந்தால் தான் நமக்கு லாபம். அதனால் மற்ற விமானங்களுக்கு பயணிகள் ஏறி இறங்க 45 நிமிஷம் ஆகும்னா இண்டிகோ அதை 20 நிமிஷத்தில் முடிச்சிருவாங்க. ஆவரேஜ் டர்ன் அரவுண்ட் டைம், ஏடிடி அப்படின்னு சொல்லுவாங்க. விமானம் ஒரு விமான நிலையத்துக்கு வந்து திரும்ப கிளம்புறதுக்குள்ள 20 நிமிஷத்துல இது எல்லாமே பண்ணி முடிச்சிருவாங்க. இதனால ஒரு நாளைக்கு மற்ற விமானங்களை விட இண்டிகோ விமானங்கள் அதிக முறை பறக்க முடிஞ்சது. நேரம் தான் பணங்கிறத சரியா புரிஞ்சுக்கிட்டாங்க. இந்த மாதிரி இண்டிகோ நிறுவனம் தங்களுடைய பல வித்தியாசமான முயற்சிகளால ஆரம்பிச்ச முதல் வருஷத்திலேயே 10 லட்சம் பயணிகளை ஏத்திட்டு போயிருந்தாங்க. அதே காலகட்டத்தில் கிங்ஃபிஷர் ஏர்லைன்ஸ் பறக்கும் 5 ஸ்டார் ஹோட்டல் அப்படின்லாம் விளம்பரம் பண்ணியிருந்தாங்கல்ல, அந்த சேவைகள்லாம் கொடுக்க முடியாம கடைசியில கடன்ல மூழ்கி போச்சு. ஜெட் ஏர்வேஸ் நிறுவனம் மிகப்பெரிய நிர்வாக பிரச்சனையில சிக்கிச்சு. அவங்களால ஆபரேஷன்ஸ்ல சரியா கவனம் செலுத்த முடியல. அதனால நிறுவனம் நஷ்டத்துல ஓட ஆரம்பிச்சது. ஆனால் இண்டிகோ நிறுவனமோ நமக்கு தேவை லாபம் தான்ப்பா, ஆடம்பரம் இல்லை அப்படின்னு தெளிவா இருந்தாங்க. மக்களுக்கு கம்மியான விலையில டிக்கெட்டை கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க. 2010லயே லாபம் சம்பாதிக்கிற நிறுவனமா மாறிட்டாங்க. 2006 ஆகஸ்ட் மாதம் தான் முதல் விமானம் பறந்தது. அடுத்த 5 வருஷத்துக்குள்ள
2011 அதிக அளவுல உள்நாட்டு விமான சேவையை வழங்கக்கூடிய நிறுவனமா மாறிடுச்சு. 2011 அவங்க இந்தியா மட்டும் இல்லாம சர்வதேச அளவுல விமான சேவை வழங்கக்கூடிய நிறுவனமாகவும் மாறினாங்க. 2019 வரைக்கும் அவங்க வளர்ச்சி அசுர வேகம் அப்படின்னு சொல்லலாம். எல்லாம் நல்லா போயிட்டு இருந்த இதே காலகட்டத்தில் 2019 ஃபவுண்டர்ஸ் 2 பேரும் சண்டை போட்டுக்க ஆரம்பிச்சாங்க. ராகுல் பாட்டியாவுக்கும் ராகேஷ் கங்குவாலுக்கும் இடையில சின்னதா கருத்து வேறுபாடு வந்தது. ராகேஷ் அவர்கள் என்ன சொன்னாருன்னா, இப்போ மார்க்கெட்லேயே நம்ம தான் ராஜா மாதிரி இருக்கோம், நம்ம இன்னும் அடிச்சு ஆடணும் அப்படின்னு சொன்னாரு. ஆனா ராகுல் என்ன சொன்னாருன்னா, போதும், ஸ்லோ growth ஸ்டெடி growth, நம்ம ஸ்லோவா ஆரம்பிப்போம் அப்படின்னு சொன்னாரு. இதுல இந்த மாதிரி சில கருத்து வேறுபாடுகள் வந்தது. அது மட்டும் இல்லாம நிர்வாகத்துல ராகுலோட குடும்ப ஆதிக்கம் அதிகமா இருக்குன்னு ராகேஷ் குற்றம் சாட்டினாரு. இருந்தாலும் இந்த சண்டை நிறுவனத்தோட செயல்பாட்டை பாதிக்காத மாதிரி 2 பேரும் பார்த்துக்கிட்டாங்க. ராகுல் சிறப்பா இதை கையாண்டாரு. ஆனால் அந்த சண்டையில ராகேஷ் அவர்கள் நிறுவனத்தை விட்டு வெளியே வந்துட்டாரு. நிறுவனத்தில் இருந்த தன்னுடைய இண்டிகோ பங்குகளையும் வித்துட்டாரு. 2020 கொரோனா வந்துச்சு. உலகமே முடங்கி போச்சு. விமானத்துறை தான் இருக்கிறதுலேயே இந்த கொரோனாவால் அதிகமாக பாதிக்கப்பட்டது அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அதை மெயின்டைன் பண்ணுற காஸ்ட் ரொம்ப அதிகம். ஆனால் இண்டிகோ அப்பவும் சுதாரிச்சாங்க. தங்களோட தேவையற்ற செலவுகளை குறைச்சாங்க. பயணிகள் விமானங்களை சரக்கு விமானங்களாக மாற்றி மருந்துகள், அத்தியாவசிய பொருட்களை கொண்டு போய் சேர்க்கக்கூடிய சரக்கு விமானங்களாக ஓட்டிகிட்டு இருந்தாங்க. அதுவாக மற்ற விமான நிறுவனங்கள் எல்லாமே மிகப்பெரிய சம்பளம் வாங்கக்கூடிய அதிகாரிகளை வேலையை விட்டு தூக்கிட்டாங்க. ஆனால் இண்டிகோ நிறுவனம் யாரையுமே வேலையை விட்டு தூக்கல. ஆனால் அவங்களோட சம்பளத்தை அதிரடியாக குறைச்சாங்க. மறுபடியும் நிலைமை சரியாகிற வரைக்கும் உங்களோட சம்பளத்தை குறைச்சிக்கோங்க அப்படின்னு சொல்லி பயங்கரமாக குறைச்சாங்க. இதனால ஊழியர்களும் சரி அட்லீஸ்ட் வேலையிலையாவது வச்சிருக்கானே அப்படின்னு சொல்லி வேலையில் இருந்தாங்க. இந்த இக்கட்டான நேரத்தில் கிட்டத்தட்ட 5000 கோடிக்கு மேலே நஷ்டம் வந்தது. இருந்தாலும் அவங்க கிட்ட ஏற்கனவே கேஷ் கொஞ்சம் ரிசர்வாக கையில் இருந்ததுனால அந்த கஷ்டமான காலத்தை எதிர்கொண்டாங்க. 2022 கொரோனாலாம் முடிஞ்ச பிறகு இண்டிகோ இன்னும் பலமாக திரும்பி வந்தாங்க. இன்னைக்கு இந்தியாவில் இருக்கக்கூடிய விமான சேவையில் கிட்டத்தட்ட 60% சேவையை இண்டிகோ நிறுவனம் தான் வழங்குது. அதாவது இன்னைக்கு 10 பேர் விமானத்தில் போறானா அதில் 6 பேர் இண்டிகோ விமானத்தில் போறவனா தான் இருப்பான். டாடா குரூப் ஏர் இந்தியாவை வாங்கினாலும் இண்டிகாவோட அந்த லோ காஸ்ட் மாடலை இன்னும் யாராலையுமே அசைக்க முடியல. அதாவது இப்போ நீங்கள் சென்னையிலேருந்து டெல்லி போகணும் அப்படின்னா 10 விமானங்கள் இருக்கலாம். அதில் ரொம்ப கம்மியான காஸ்ட் கொடுக்கறது இண்டிகோ விமானமாக தான் இருக்கும். 2023 மறுபடியும் ஒரு வரலாற்று சாதனையை பண்ணாங்க. அதாவது 500 விமானங்களுக்கு ஒரே நேரத்தில் ஆர்டர் கொடுத்துருக்காங்க. செமல. இண்டிகோட வெற்றியிலிருந்து நம்ம நிறைய விஷயங்களை கற்றுக்கலாம். முதல் பாயிண்ட் என்னன்னா, சிம்பிளாக இருங்க. ஆடம்பரத்தை விட கஸ்டமருக்கு என்ன தேவையோ அதை சரியா செய்யுங்க. வித்தியாசமா யோசிங்க. எல்லாரும் போயிங் விமானங்கள் வாங்கினா நாம ஏர்பஸ் வாங்குவோம், எல்லாரும் லக்ஸுரி கொடுத்தா நம்ம டைமிங்கு கொடுப்போம் அப்படின்னு யோசிச்சாங்க. பொதுவாகவே விமானங்கள் சொன்ன நேரத்துக்கு வராது, சொன்ன நேரத்தில் கிளம்பாது. ஆனால் இண்டிகோ நிறுவனத்தினுடைய டேக்லைன் என்ன தெரியுமா? ஆன் டைம் எவ்ரி டைம். அதை எப்பயுமே கடைபிடிப்பாங்க. சரியான டயத்துக்கு விமானங்கள் வரும், சரியான டயத்துக்கு கிளம்பிடும். இன்னைக்குமே அதை கடைபிடிச்சிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் ஃபினான்ஷியல் டிசிப்ளின். எவ்வளோ சம்பாதிக்கிறோன்றதை விட எவ்வளோ மிச்சம் பிடிக்கிறோம் அப்படின்றது முக்கியம். நிறைய காஸ்ட் கட்டிங் விஷயங்கள் பண்ணுவாங்க. அதையும் தாண்டி ஆப்ரேஷன்ஸ் கரெக்டாக அவங்க இதில் நடக்கும். கச்சா எண்ணெய் விலை கூடுதல், விமானிகள் பிரச்சனை, விமான நிலையம் பிரச்சனை அப்படின்னு ஆப்ரேஷனில் ஏகப்பட்ட பிரச்சனை வரும். ஆனால் அது எதையுமே கஸ்டமரை பாதிக்காத மாதிரி பார்த்துக்குவாங்க. எக்ஸலன்ஸ் இஸ் டூயிங் எ காமன் திங் இன் அன் அன்காமன் வே. விமானம் ஓட்டுறது சாதாரண விஷயமா இருக்கலாம், ஆனால் அதை லாபகரமாக ஓட்டுறது தான் இண்டிகோவோட தனித்துவம். சில பிஸ்னஸ்லாம் லாபமே பார்க்க முடியாது, அந்த மாதிரி பிஸ்னஸ் தான் இந்த விமான சேவை பிஸ்னஸும் அப்படி நிறைய பேர் சொல்லுவாங்க. எல்லாத்தையுமே நம்ம லாபமாக மாற்றலாம். நமக்குன்னு ஒரு ஸ்டைல் இருக்கணும், ஒரு சிஸ்டத்தை உருவாக்கணும். அந்த சிஸ்டத்தை தொடர்ந்து ஃபாலோ பண்ணால் எந்த பிஸ்னஸையும் லாபமாக மாற்றலாம் அப்படின்னு இண்டிகோ நிறுவனத்தை தொடங்கிய ராகுல் பாட்டியா சொல்கிறார். இந்த இண்டிகோ பிஸ்னஸ் மாடல்ல இருந்து நம்ம கற்றுக்க வேண்டியது நிறைய விஷயங்கள் இருக்குங்க. ஆனால் நேரம் கருதி அது எல்லாத்தையுமே என்னால் சொல்ல முடியல. ஸோ வாய்ப்பு இருந்தால் நீங்கள் நம்ம சேனலோட ஜாயின் மெம்பராக மாறுங்க. அதாவது நம்ம சேனலோட சப்ஸ்கிரைப் பட்டன் பக்கத்தில் ஜாயின் பட்டன் ஒரு பட்டன் இருக்கா, அதை கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் நம்ம சேனலோட மெம்பராக மாறிடலாம். அப்படி மெம்பராக மாறிட்டீங்கன்னா இன்னும் இண்டிகோ பிஸ்னஸ்லேருந்து நம்ம கற்றுக்க வேண்டிய சில முக்கியமான விஷயங்கள், அதை நம்ம லைஃப்லேயோ பிஸ்னஸ்லேயோ அப்ளை பண்ணுறது எப்படின்னு இன்னொரு வீடியோ இருக்கும். அது உங்களுக்கு இன்னும் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ வாய்ப்பு இருந்தால் நம்ம ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி மெம்பராக மாறிக்கோங்க. இன்னும் இது போல் நல்ல வீடியோக்களை தொடர்ந்து போட எனக்கு உதவியாக இருக்கும். ட்ரீம் பிக் அச்சீவ் பிக், என்பதெல்லாம் உயர்வு.